கோடை விடுமுறையை ஒட்டி ஊட்டியில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரங்கராஜனிடம் கேட்கலாம். ரங்கராஜன், வணக்கம். சீசன் உச்சியில் இருக்கும்போது கூட்டம் எந்த அளவுக்கு ஊட்டியில் இருக்கிறது, அதை சமாளிக்க அங்கு என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருக்கின்றன, அதே நேரத்தில் வரும் சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்ய என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, விரிவாக பதிவு பண்ணுங்க ரங்கராஜன். மலைகளின் அலசி என்றும் அழைக்கப்படும் ஊட்டியில் தற்போது கோடை சீசன் நிலவுவதால் பகல் நேரங்களில் சுட்டெரிக்க வெயில் கொளுத்துகிறது. மாலை நேரங்களில் குழு குழு என்று காற்று வீசுவதால் சுற்றுலா பயணிகள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் வட மாநிலங்களில் சுற்றுலா பயணிகளுக்கு வருகை அதிகரித்துள்ளது. மேலும் மாவட்டத்தில் கடும் வறட்சி நிலவுவதால் அணைக்கட்டுகள் அனைத்தும் வறண்ட நிலையிலே காணப்படுகிறது. இதனால் ஆழ்குழாய் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து அனைத்து ஹோட்டல் லாட்ஜுகளுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. ஒரு லாரி தண்ணீர் 5000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. அதில் தரமான தண்ணீர் வழங்கப்படுவதில்லை என்று சுற்றுலா பயணிகள் புகார் தெரிவித்து வருகின்றனர். மேலும் சுற்றுலா தலங்களான அரசு தாவல் பூங்கா, தொடபட்டா, ரோஜா பூங்கா, படகில்லம் போன்ற சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளை கவருவதற்காக படகில்லத்தில் மோட்டார் படகு, துடுப்பு படகு, மிதிப்படகு, வேகப்படகு ஆகியவை விடப்பட்டுள்ளது. மேலும் விரிவான போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் போக்குவரத்து நெரிசலில் அடிக்கடி ஏற்படுவதால் ஊட்டி மேட்டுப்பாளையம் சாலை ஒரு வழி பாதையாக அமைக்கப்பட்டுள்ளது. ஆங்காங்கே மேட்டுப்பாளையத்தில் வரும் வாகனங்கள் ஆவின் வளாகத்தில் நிறுத்தப்படுகிறது. கூடலூர் மற்றும் கேரளாவில் வரும் வாகனங்கள் டாப்லிங் சாலையில் நிறுத்தப்படுகிறது. இதனால் அடிக்கடி போக்குவரத்து அனைத்து சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. நன்றி ரங்கராஜன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.